இன்றைய திருப்பலியானது யாரும் இல்லாத ஆன்மாக்களுக்காகவும் உத்தரிக்க ஆன்மாக்களுக்காகவும் மற்றும் மாசில்லா பொருட்களுக்காகவும் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகள், இன்று தாயம் திருச்சபை ஆண்டவருடைய உருமாற்ற விழாவை கொண்டாடி சிறப்பிக்கிறது. நாம் ஒவ்வொருவருக்கும் உருமாற்றம் என்பது மாறாக உடல்நலமில்லை, மாறாக நம்முடைய செயல்களிலிருந்து நாம் உருவாக வேண்டும். பாவத்திலிருந்து வசத்திற்கு உருவாக வேண்டும், தீமையிலிருந்து நன்மைக்கு உருமாற வேண்டும், அநீதியிலிருந்து நீதிக்கு உருமாற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவே நாம் கூட நம்மை நாமே சோதித்து அறிந்து பார்த்து நாம் எந்த இடத்தில் நாம் உருமாற வேண்டும், மனம் மாற வேண்டும் என்று நாம் ஆண்டவரை கேட்டு அந்த காரியத்தில் நாமும் உண்மையான ஒரு உருமாற்றம் அடைய திருப்பதியாக சகோதர சகோதரி தூய மறைமையை கொண்டாட நாம் தகுதி கொடுத்து நம் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, நான் எனக்காக எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாடுகளுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரை நோக்கி மன்றாடும் மரியாதையாக இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறோம் நீரை என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை பிரிப்பித்தவற்றை பாதுகாத்தருவீராக. உம்மோடு தூயாவியவர்களுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவருடைய ஆடை வெண்பனிப்பாக இருந்தது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் 7 இறை வார்த்தைகள் 9, 10, 13 மற்றும் 14. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்குழுக்களாயும் அதன் சக்கரங்கள் எரிநெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 1000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானுட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமணம் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் ஆட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாக, அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பிரதமரை பாடல் பல்லவி. உலகத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் கழிப்புறுவனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். அல்லது உலகத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில் அனைத்து வகையின் தலைவர் முன்னிலையில் மலைகள் விழுகின விழுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது ஆட்சியை காண்கின்றன. பல்லவி. உலகத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஏனெனில் ஆண்டவரை உலகத்தையும் ஆளும் உன்னதர் நீர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. பல்லவி. உலகத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவரே, உலகத்தையும் ஆளும் உன்னதராம் நீரே. பல்லவி. உலகத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர்
இரண்டாம் வாசகம். விண்ணிலிருந்து வந்த இக்குரலை நாங்களே கேட்டோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 16 முதல் 19 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புரிந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர்களே, இவர் பொருட்டு நான் குறிப்படைகிறேன் என்று மாற்றிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் வழித்த போது தந்தையாக கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபொழுது விண்ணிலிருந்து வந்த இக்குரல்வழியை நாங்களே கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 17 இறை வார்த்தைகள் 1 - 9 வரை. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றமாகினார். அவரது முகம் கதிரவனை போல் பொழிந்தது. அவருடைய ஆடைகள் ஒளியை போன்று வெண்மையாகின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமாக என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தரை, இவர் பொருட்டு நான் கூறிப்படுகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் கொடுத்தது. அதை கேட்டதில் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகக்குப்புற விழுந்தார்கள். இயேசு அவரிடம் வந்து
அவரை தொட்டு எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிராமப்புறத்தில் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அனுபவம். தங்களுடைய நிலத்தில் அளவு கடந்த விளைச்சல், ஒரு வருடத்துல ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணும்போது அந்த அளவு கடந்த அந்த விளைச்சல் வரும்பொழுது அதை குறிப்பாக என்ன சொல்வார்கள், இது சாவுக்கு அறிவுரை, சாவு எல்லாமே. ஆகவே இந்த வருடம் அதிகமான விளைச்சல் இருக்கிறது, யாராலும் அவர்கள் சாவார்கள் என்று கிராம மக்கள் விவசாயிகள் சொல்வது, கிராம மக்கள் சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்திருக்கிறேன். அது கூட பார்த்திருக்கிறேன். ஒரு நிலத்தில் அதிகமான அதிகமாக விளைந்திருக்கிறது. பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எள்ளு செடி வளர்ந்து அப்படியே சாயுது. அப்போ இதை பார்த்து ஆரம்பிச்சு வந்து ஒரு யாருனாலும் இறப்பாங்க. ஆனால் அதே போல அவங்க வீட்டில் இறந்ததையும் நான் பார்த்துருக்கேன். அதனால பார்த்து அதனால் கேட்டேன். இது கிராமப்புறத்தில் இதே போல சொல்லுது. அதே போல் மற்ற ஊர்களில் நம்ம பார்த்துருக்கோம், சாபத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஆளு நல்லா நல்லா இருந்தாரு, நல்லா திருச்சியா இருந்தாரு, நல்லா சிரிச்சு நல்லா பேசினாரு. ஏன்னா அவர் பார்ப்பதற்கு அவ்வளோ முகமா நல்லா பிரகாசமாக இருந்துச்சு, நல்லா இருந்தாரு, திடீர் செஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் இந்த சாவின் முன்னறிவிப்பு, அறிகுறி. சாக போறாங்க அப்படிங்கிறது நமக்கு முன்பதாகவே அது அறிகுறி. ஆனால் அந்த மனிதர்களுக்கு அது அவ்வளவு தெரியாது, அறிவதில்லை. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றையில் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மலையில் உருமாற்றம் அடைந்தார் என்றால் அவர் சாவதற்கு முன்பாகவே அவருடைய சீடர்களுக்கு தன் இறப்பை பற்றி 3 முறை அறிவிக்கின்றார். மானிட மகன் யூதர்கள் கையிலும் மறைநூல்கள் கையிலும் அகப்பட்டு கொடூரமாக சித்திரை செய்யப்பட்டு சிலுவையில் அறைந்து அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். அதுதான். ஆனால் இவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஆண்டவரே இந்த இடத்தில் இருப்பதற்கு உமக்கு உணவு, நோய் செய்வதற்கு எளியாவுக்கு உணவு, கூடாரம் அமைக்குமா என்று கேட்ட பொழுது, இதுவல்ல வாழ்வு எனக்கு, இது கடுத்து எனக்கு துன்பங்கள் இருக்கின்றது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே உனக்கு அப்படியப்பட்ட துன்பங்கள் நேரிடக்கூடாது. என்ன சொல்றாரு, அப்பாடை போய் பார்த்தாலே நீ கடவுளுடைய வார்த்தைக்கு தடையாக இருக்கின்றாய், கடவுளுடைய சித்தத்துக்கு நீ தடையாக இருக்கின்றாய், கடவுளுடைய விருப்பத்துக்கு நீ தடையாக இருக்கின்றாய். ஆகவே கடவுளுடைய விருப்பம் எதுவோ அது நடக்கட்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை அறிந்து வருகிறார். அன்புக்குரியவர்களே, அவர் இறப்புக்கு முன்பாகவே அவர் 3 முறை தன்னை பற்றி அறிவித்து தன்னுடைய இறப்பை முன்னறிவித்தார். ஆனா அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, யாருக்கு பத்தியாக உலகம் நினைச்சிருப்பாங்க, யாருக்குமே தெரியாது. 2-3 நாள் அழைத்துதான் அவங்க உயிரோடு இருக்கும் போதுதான் ஆமா சொன்னாரு, அதுதான் அதே நடந்திருக்கு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உருமாற்றம், நான் துன்பப்பட்டு மறைநூலாகிலும் கையிலும் யூதர்கள் கையிலும் நான் துன்பப்பட்டு கொலை செய்யப்பட்டு
நாம் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்புகிறோம் என்று அவருடைய முன் அறிவிக்கிறான் ஆண்டவருடைய உருமாற்றம். அன்புக்குள்ளே இந்த உருமாற்றம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது, நமக்கு எதை பாடமாக சொல்கிறது என்றால், நாமும் கூட இந்த உலகத்தில், இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் அந்த பாவத்தோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய நாமும் கூட நம்முடைய செயல்களில் உருமாற்றம் அடைய வேண்டும். நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து பசுத்தமான நிலைக்கு உருமாற்றம் அடைய வேண்டும். அல்லது அநீதியிலிருந்து நீதிக்கு உருமாற்ற வேண்டும். நன்மை தீமையிலிருந்து நன்மைக்கு உருமாற்ற வேண்டும். சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு நாம் உருவாக வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே நாமும் கூட நம்முடைய தீய செயல்களை எடுத்துவிட்டு நாமும் ஒரு பரிசுத்தமான ஒரு தோட்டத்தை, ஒரு உடல்நலங்கள் இல்லாமல் நாம் உணர்வடைகளில் நாம் நம்முடைய தோட்டங்கள் ஆற வேண்டும். ஆண்டவரால் தேசத்திற்கு எதிர்பார்ப்பது நாமும் கூட ஆண்டவர் கேட்ட நிலையில் வாழ திருப்பதி வழியாக நாம் வாழ சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய மான இப்படி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி தெரியுங்கள். ஆண்டவரை காணிக்கை கனிவுடன் புனிதப்படுத்தியிருந்த உண்மை வேண்டுகின்றோம். இந்த ஆண்டின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான துணையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாக எங்கள் கடமை மீட்கக்கூடிய செயல். ஏனெனில் எங்கள் புகழ்ந்து உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்படையாக. நாங்கள் உங்களை புகழ்ந்தளிப்பது உமது மாற்றியை ஈடுபடுத்தாத வேலையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் வீழ்படைய பயன்படுகிறோம். ஆகவே வானத்திலோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உங்களை கோரிக்கைக்கு மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு
சொல்வதாவது, ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை கொண்டு நீர் காணிக்கையை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடும். அவர் பாடுபட உடல் கழிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்பு பெற்று உங்களுக்காக அதற்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பிலும் மீட்பிலும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீன்படுத்தும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உம் ஊழியம் புரிய தகுந்த மனிதர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்வுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை, உலகமெங்கு பரவியிருக்கும் திருவை நினைவு கூறுகிறது. எங்கள் திருத்தந்தை நீயும் எங்கள் மேலாக நீதினாலும் எல்லா திருவிழா அனைவரோடும் உமது திருவை என்று மேலும் திருமணம் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுகவடியில் ஏற்றது. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாக கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புகுந்தவராக இருப்பது ஆகிய புனித அனைவருடன் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை பொன்னித்து வருகிறார். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வரும் பயிற்சி பெற்றலாம் பாடுவோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துவதற்கு வழிகிறேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு இருப்பதற்கு அமைதியை ஒற்றுமை மனுக்கிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விதத்திற்கு அழைக்கப்பெற்றோர், பெயர் பெற்றோர்.
மன்றாடுமாக. ஆண்டவரை விண்ணகத்துடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவிலா உதவியும் உடனிருப்பை பெற்றுக்கொள்ள செய்கிறோம். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் கருணை இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் அருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று.
விண்ணிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றி என்றும். புகழும் ஆட்சியும் உண்டாக